வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்தி. செப்டம்பர் 21. மளிகை கடை உரிமையாளர் வெட்டிக்கொலை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோயில்பத்து பள்ளிவாசல் தெருவில் வசித்து வரும் 62 வயதாகும் முகமது ரபிக் என்பவர். கோயில்பத்து மெயின் ரோட்டில் எம் என்ற பெயரில் பல்பொருள் விற்பனை கடை நடத்தி வந்துள்ளார். நேற்று இரவு 8:30 மணியளவில் கடை வாசலிலேயே அவரது மகன் முகமது ரஃபிக்கின் கழுத்தில் அரிவாளால் வெட்டியதால் இரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த சீர்காழி டிஎஸ்பி ராஜ்குமார், சீர்காழி இன்ஸ்பெக்டர் புயல் பாலச்சந்தர், சீர்காழி சப் இன்ஸ்பெக்டர் காயத்ரி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று முகம்மது ரபீக்கின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு தனிப்படை அமைத்து குற்றவாளியை கண்டுபிடிக்க உத்தரவிட்டு சென்றுள்ளார். இந்த சம்பவம் சீர்காழியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.